ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். திடீர்னு இந்த இடத்துல உண்மையான ஒரு பிளட் பீஸ்ட் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. என்ன நடக்குதுன்னு அத்தனை பேரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயின் அங்க வந்துடுறா. பிளட் பீஸ்ட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அது அவளுக்கு பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போக ட்ரை பண்ணுது. ஹீரோயின் அது பின்னாடியே துரத்தி போயிட்டு இருக்கா. ஆனா போற வழியில நின்னுட்டு இருக்க நம்ம ஹீரோவை பிளட் பீஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடிடுது. ஹீரோயின் பாக்குறா. வேகமா ஹீரோட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்க ஹீரோ வேகமா கார் கீயை கொடுக்கறான். ஹீரோவை காப்பாத்துறதுக்கு கார்ல அவனை போட்டுட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. இங்க மத்த பீஸ்ட் ஆளுங்களும் அங்க இருந்து ஓடி போயிட நம்ம ஹீரோயினோட கூட்டம் பாக்குறாங்க. இங்க இருந்து கிளம்பலாம், நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, ஒத்த காலனை காப்பாத்திட்டோம், போலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஷென் ஹீரோயினுக்கு போன் பண்றான். உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு ஒன்னும் ஆகல, ஆனா எப்படி இந்த பீஸ்ட் இங்க வந்தது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறா. அந்த கதைய நான் உனக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு ஷென்னும் போனை கட் பண்ணிடுறான். ஷென்னோட கதையில ஏதோ ஒண்ணு தப்பு இருக்குன்னு ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது. ஹீரோயின் நேரா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், அதுக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வேண்டியிருக்கு, அத பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இயற்கை நெருப்புல எரிச்சா மட்டும்தான் இந்த உண்மையான பீஸ்ட் கடிச்ச கடியோட காயம் ஆறும். நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணி விட்டுறா. ஹீரோக்கு ஏதோ குட்டி வயசு ஞாபகம் வந்துருது. சின்ன வயசுல நம்ம ஹீரோ நிக்கும் போது தங்கச்சி காணாம போயிட்டா அப்படின்னு தெரியுது. என் தங்கச்சி காணோம் அழுதுட்டு இருக்கான். இத பத்தி யோசிச்சு பார்த்துட்டே கனவுல இருந்து திடீர்னு கண்ணு முழிச்சிடுறான். ஹீரோயின் காரை ஓட்டிட்டு அவன் அங்க இருந்து தூரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் லின்ஷி என்ன ஆகும், கண்டிப்பா ஒத்த காலனை புடிச்சிட்டு அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் புடிச்சிருவாங்களா இல்லையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ ஒரு உண்மையான உருவத்துல இருக்கிற பீஸ்ட் வேற கண்ணுல பட்டிருக்கு, அதை எப்படியாவது பிடிக்கணுமே அப்படின்னு இங்க லின்ஷி யோசிச்சுட்டு இருக்கா. ஷென்னு பார்த்தா லோகஸ்ட் இத்தனை நாள் ஒரு குட்டி ரூம்ல வச்சு வளர்த்துட்டு இருந்தான்ல, அதுதான் உண்மையான அந்த பிளட் பீஸ்ட் இங்க ஓடி வந்திருக்கு. அதை தேடிட்டு ஷென்னு பின்னாடியே போயிட்டு இருக்கான். அது அவனை பார்க்க வர மாதிரி இருக்கு. ஷென்னு கொஞ்சமா ஷாக் ஆயிடுறான். இது இவனை பார்த்ததுமா இவன்ட்ட பாசமா சிக்னல் வேற கொடுத்துட்டு இருக்கு. ஒத்த காலனுக்கு அப்புறம் இந்த சண்டையில யாருக்கெல்லாம் அடிபட்டதோ அவங்க எல்லாம் ஒரு ரகசிய இடத்துக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காங்க. லீடர் இருக்கார்ல கேப்டன், அவர் தான் அங்க வராரு. ஷென் அங்க வந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அங்க நம்ம பார்த்த பீஸ்ட் வேற யாரும் இல்ல, நான் இத்தனை நாளா யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வளர்த்த பீஸ்ட் தான் அது அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறான். பீஸ்ட வளர்த்தியா, என்ன சொல்லிட்டு இருக்கான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கேப்டன் பாக்குறாரு. எல்லாருக்கும் தெரியாது, ஒரு சில பேருக்கு தெரியும். எனக்கு ஒத்த காலனுக்கு லிங்க் ஹாஸ்பிட்டல் இருக்கால, அவளுக்குன்னு இந்த விஷயம் தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சண்டைக்கு போகும்போது அந்த பீஸ்ட புடிச்சோம். பீஸ்ட கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு ஷென்னுக்கிட்ட அந்த பொறுப்பை நான் தான் கொடுத்தேன். அவன் தான் 20 வருஷமா அதை பாத்துட்டு இருக்கான். ஷென்னுக்கு எங்க ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு இன்னைக்கு அந்த பீஸ்ட் அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சு. அதை முழுசா நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோமான்னு இன்னும் தெரியலன்னு சொல்ல, ஷென் உன்னாலதான் இன்னைக்கு அந்த பீஸ்ட் வெளியே வந்து இவ்வளவு பேருக்கு காயம் பட்டிருக்கு, இன்னைக்கு நீதான் பொறுப்பேத்துக்கணும்னு மத்த எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கேப்டன் வெளியே போறாரு. போயிட்டு இன்னும் கெட்டவங்க யாராவது வராங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. ஷென்னும் அங்க நிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க கேப்டன், என்னாலதான் அந்த பீஸ்ட் இங்க வந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னும் நிறைய ஆளுங்க தேடிட்டு வராங்க. லின்ஷியோட ஆளுங்க அவங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்க. கேப்டன் நீங்க இங்க இருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னு ஷென்னு கத்த ஆரம்பிக்கிறான். நான் ஓடி போறதா, நான் அங்க இருக்கிறேன், நீ அடிப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போயிரு. இப்போ ஹண்டர்ஸ் கூட்டத்தை உன் பொறுப்புல நான் விட்டுட்டு போறேன், நல்லபடியா பாத்துக்கோன்னு கேப்டன் உள்ள போய் உட்கார்ந்துடுறாரு. கேப்டனை பிடிக்கிறதுக்கு இந்த மேனேஜர் இருக்கானே புருவம் இல்லாதவன், அவன் தான் உள்ள வரான். கேப்டனை நல்லா அடிச்சு அங்க இருந்து கூட்டு போயிடுறான். லின்ஷி போன் பண்றா. இங்க வேற யாரையும் எங்களால பிடிக்க முடியல, ஆனா அந்த கேப்டன் இருக்கான்ல அவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, பத்திரமா பாதுகாப்பா என் இடத்துக்கு கூட்டுவாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லின்ஷி சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோவை ஹீரோயின் தனியா ஒரு மலை உச்சிக்கு கூட்டு போயிட்டு, எவ்வளவு சீக்கிரம் நேச்சுரல் நெருப்பால உன் காயத்துக்கு மருந்து போடுறோமோ அவ்வளவு சீக்கிரம் நீ சரியாயிடுவ, வெயிட் பண்ணுன்னு சொல்லும் போதே சூரியன் வருது. ஒரு குட்டி மெஷினை ஓபன் பண்ணி அதுக்குள்ள சில இரும்பு தகடெல்லாம் வச்சு அதை நெருப்புல காட்டி அந்த தகடு சூடானதுக்கு அப்புறமா ஹீரோயின் அதை எடுத்து ஹீரோவோட காயத்து மேல வைக்கிறா. வலி தாங்க முடியாம ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் சொல்றா, இது உன்னால பொறுத்துக்க முடியாதா, கொஞ்ச நேரம் வாய மூடு அப்படின்னு. இவ்ளோ வலிக்கும்னு யார் எதிர்பார்ப்பா, என்னால சத்தியமா நினைச்சே பார்க்க முடியல, ட்ரீட்மெண்ட்டை பார்க்க ஆரம்பின்னு ஹீரோ அவனோட பல்ல அவனே கடிச்சிட்டு இருக்கான். இங்க கேப்டனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. லின்ஷி அங்க வரா. வாங்க வாங்க, உங்களெல்லாம் பாக்கணும்னு எனக்கு எத்தனை நாளா ஆசை, மறுபடியும் உங்களை பாத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, கேப்டன் பாக்குறாரு. நீ யாரு, என்ன பாக்கணும்னு எதுக்கு ஆசைப்பட்ட, இதுக்கு முன்னாடி நம்ம எப்ப பார்த்தோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. உங்க ஃப்ரெண்டு ஒத்த காலம் இருக்காரு, அவருக்கு ஒத்த கால் இருக்கிறதுக்கு காரணம் யாரு, நான் தான், நல்லா பாருங்க அப்படின்னு லின்ஷி வாய திறக்க அவ வாய்க்குள்ள பீஸ்டோட வாய் அப்படியே இருக்கு.
20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையில இந்த பீஸ்ட் ஒரு குட்டி பீஸ்ட் ரெண்டும் இந்த கேப்டனோட ஆளுங்க கிட்ட மாட்டிருக்கு. இவங்க எல்லாம் சண்டை போடும் போதுதான் நம்ம ஒத்த காலனுக்கு இருந்த ஒரு காலை இந்த பீஸ்ட் தான், அதாவது லின்சி தான் புடிச்சு சாப்பிட்டிருக்கா. அப்புறம் அங்க இருந்து இந்த பீஸ்ட் லின்சி தப்பிச்சு போயிருக்கா. ஒரு குட்டி பீஸ்ட் மட்டும் தான் மாட்டிருக்கு. அதை புடிச்சிட்டு போய் தான் ஷென்னு வளர்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு நான் விட்டு போன அந்த பீஸ்ட் தானே அது எங்க அப்படின்னு லின்சி கேட்க ஆரம்பிக்கிறா. எனக்கே தெரியாது அப்படின்னு கேஷுவலா கேப்டன் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நம்ம ஹீரோ கண்ணு முழிக்கிறான். ஓ, இயற்கை நெருப்பு அப்படிங்கிறது சூரியன் தானா, பரவாயில்ல, இப்ப ரொம்ப உடம்பு நல்லான மாதிரி இருக்கு. என் வண்டியில நூடுல்ஸ் இருக்கு, கொஞ்சம் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனே சமைக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. அவளோட முகத்தை இப்ப அவன் பாக்குறதுக்கு ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசுல காதல் வர மாதிரி இருக்கு. ஹீரோயின் பாக்குறான், என்னதான் ட்ரீட்மெண்ட் பாத்துட்டாலும் இதுக்கு மேல கேஷுவலா விட்டுறாத, சீக்கிரமா உடம்ப சரி பண்ணிக்கோ, அடிக்கடி போயிட்டு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, நல்லவர் தான், நான் அவரை நம்புறேன், நான் அவர்கிட்ட போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். நம்புனா சரி அப்படின்னு ஹீரோயினும் 2 பேரும் வண்டியில ஏறி அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் பண்ண ஒரு பொம்மை ஒண்ணுதான் கார்ல மாட்டி வச்சிருக்கான் ஹீரோ. அதுல ஒரு 4-5 காயின் சேர்த்து மாட்டியிருக்கான். இந்த காயினுக்கும் நான் பண்ண பொம்மைக்கும் பொருத்தமாவே இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எனக்கு என்னவோ பொருத்தமா இருக்க மாதிரிதான் தெரியுது. என் தங்கச்சி ஒரு பொண்ணு காணாம போயிட்டா சின்ன வயசுலயே, அவ கிடைக்கவே இல்ல. அவளுக்கு கபாத்து பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். இந்த 5 காயினை சேர்த்து கட்டணும்னா எல்லா கெட்டதையும் விரட்டிரும். எல்லா கெட்டதும் என் தங்கச்சி காணாம போன பொண்ணு கிட்ட இருந்து இங்க இருந்து ஓடி போயிட்டு அவ திருப்பி வரும்போது இந்த மாத்து பொம்மைய நானே அவளுக்கு கொடுக்கணும்னு இருக்கேன், அதான் இதை வச்சிருக்கேன்னு சொல்ல, பாவம் தங்கச்சி கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. இல்ல கிடைக்கல அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப இருக்குது வேற யாரோ தங்கச்சி போல கூட இருக்குது. ஒருவேளை அவ கிடைச்சானா அவளுக்கு புது பொம்மை நானே செஞ்சு தரேன், உலகத்துல யார்கிட்டயுமே இல்லாத ஸ்பெஷலா அந்த பொம்மை அவகிட்ட இருக்கட்டும்னு சொல்ல ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ்னு. ஹீரோயின் அவ வீட்டுக்கு போறா. வேலைக்கார லேடி வராங்க. என்னம்மா எங்க போன, சாப்பாடு ரெடி பண்ணவான்னு. ஏதாவது ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் நேரா உள்ள போயிடுறா. அங்க அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு டோக்கன் மாதிரி இருக்கு, அது அவளோட ஐடி கார்டு போல. அதை எடுக்கிறா. கேப்டன் தானே அவ கழுத்துல போட்டு விட்டாரு, அதை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. மறுபடியும் வாழை உள்ள வச்சிட்டு இருக்கா. அப்போ இந்த கேப்டன் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இனிமே நீ வந்து மேட் டாக் புரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு அந்த வாழை கொடுத்திருக்காரு. நம்ம ஹீரோயினும் ஒரு மேட் டாக் ஆயிருந்திருக்கா போல அப்பவே. அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு அவ பாட்டுக்கு அமைதியா வெளியே வரா. அங்க வேலைக்கார லேடி இவளுக்கு சமைக்கிறதுக்கு ஸ்பெஷலா ஏதோ பண்றாங்க. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருது. அம்மா அப்பாவும் இதே மாதிரிதான் பண்ணி கொடுத்திருக்காங்க. வேலைக்கார லேடி பார்த்துட்டு, என்னம்மா உனக்கு ஏதாவது சந்தோஷமா ஞாபகம் வந்துருச்சா, சிரிச்சிட்டு இருக்கேமான்னு கேட்க, இல்ல அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோயின் சமாளிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ இங்க டிடி இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக அந்த சைனீஸ் மெடிசன் டாக்டர் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர கதவை தட்டினா உள்ள இருந்து யாருமே வரல. சரி யாரும் இல்ல போல அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா அந்த டாக்டர் குரல் பின்னாடி இந்த பில்டிங்கோட பின்னாடி சைட்ல இருந்து கேக்குது. இந்த லின்சியோட ஆளுங்க எல்லாம் நிறைய பேர் வந்து சண்டை போட்டாங்கல்ல நேத்து, அவங்க எல்லாம் இவர்கிட்ட தான் கட்டு போட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ போறான். பேக் சைட் டோர் வழியா இவனும் உள்ள போறான். டாக்டர் கதவை திறக்கிறாரு. நீ என்னடா இங்க இருந்து வந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. என்னையா முன்னாடி வாசல் வழியா கிளினிக், பின்னாடி வாசல் வழியா ஸ்மக்லிங் பண்றியா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இங்க பாரு எனக்கு ஃபண்டிங் பண்றாங்கல்ல அதான் லின்சி, சும்மாவா பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துதானே ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. எனக்கு இங்க மலையில இருந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு நெஞ்சில, ஒரு டிடி ஒண்ணு போட்டு விடுன்னு சொல்ல, கண்டிப்பா அது மலையில இருந்து கீழே விழுந்து அடிபட்டிருக்கு, பார்த்தாலே தெரியுது, வா போட்டு விடுறேன் அப்படின்னு அங்க வந்து டாக்டரும் கூட்டு போறாரு. இங்க ஷென்னு நம்ம ஹீரோயினை கூட்டு வந்துடுறான். இங்க பாரு இந்த இடத்துல தான் நம்ம கேப்டன் காணாம போயிட்டாரு, அவரை கடத்திட்டு போயிட்டாங்க, எனக்கு வேற வழி தெரியல, ஆனா மத்தவங்க எல்லாம் கூட்டிட்டு ஓடிட்டேன் அப்படின்னு ஷென்னு சொல்றான். கூட்டிட்டு ஓடிட்டியா, அவரை அனுப்பி விட்டுட்டு நீ தானே இங்க இருந்திருக்கணும், உனக்கு அறிவின் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடுறா. ஒருவேளை நான் மாட்டியிருந்தா கூட என் கேப்டன் கிட்ட இப்படிதான் கத்திருப்பியா, இல்ல எனக்கு கண்டுக்காம ஊட்டிருந்திருப்பியா அப்படின்னு ஷென்னு கேட்க, ஹீரோயினுக்கு கேப்டனை நினைச்சு பாவமா இருக்கு. எப்படியாவது நம்ம பத்திரமா சீக்கிரமா அவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. இங்க கேப்டன் லின்சி கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. உங்கள மாதிரி ஆளுங்க நீங்க கூட டீ எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, நீங்களே பிளட் பீஸ்ட், சரி ஓகே, நாங்கெல்லாம் பல்லாயிரம் வருஷமா இந்த பூமியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறுவாழ்வு வந்து இப்போ அந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். நீங்க ஒரே நாளே இப்படி தாவறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா பார்த்து ஏதாவது ஓவரா ஆயிட போகுது, நீங்க இந்த பூமியில இருந்து அழிஞ்சிட போறீங்க அப்படின்னு கேப்டன் சொல்றாரு. அது நாங்க அழியறது இருக்கட்டும், உங்க இயக்கம் இந்த நிலைமையில இருக்கு, அதுக்கு என்ன காரணம், எங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க போல, கரெக்ட் தானே அப்படின்னு லின்சி கேட்டுட்டு இருக்கா. சரி ஓகே, இதுக்கும் மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, உங்க மத்த ஆளுங்க எல்லாம் எங்க இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இடம் எங்க இருக்கு, மேட் டாக் யாரு அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்க, மேட் டாகா, எங்க ஒத்த காலம் தான் எங்க மேட் டாக், அவர்தான் நீங்க புடிச்சிட்டீங்க, வேற இன்னும் உங்களுக்கு யார வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேக்குறாரு. இந்த ஆளு போய் சொல்றான் அப்படின்னு லின்சிக்கு தெரியுது, ஆனா அவளால அதை ப்ரூவ் பண்ண முடியல. ஹீரோயின் மறுபடியும் ஒரு தூக்கத்துக்கு போயிடுறா போல. அங்க கேப்டன் வந்து நீ தான் என்ன கூட்டு போக வரணும், வண்டியா வண்டியா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் தூக்கத்திலே பயந்து நடுங்கி எந்திரிக்கிறா. பார்த்தா கார்ல உட்காந்து தூங்கி கிடக்குறா. டிரைவர் கிட்ட நான் சொல்ற இடத்துக்கு
இடத்துக்கு மாத்தி கூட்டு போங்க அப்படின்னு சொல்ல டிரைவர் ஓகே மேடம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. இங்க கேப்டன் கிட்ட லின்சி இன்னும் நிறைய விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கா. கேப்டன் பாக்குறாரு, இங்க பாருமா, அங்க இருக்கிற எல்லா ஹண்டர்ஸ்மே அவங்களுக்கு தனியா வாழ்க்கை இருக்கு. இங்க ஜஸ்ட் கூப்பிட்டா மட்டும் தான் வருவாங்க. இதுவே வாழ்க்கை கிடையாது. அவங்க நான் இல்லாம போயிட்டா அப்படி ஒரு கூட்டமே இல்லாம போயிடும். என்ன கொண்டுடு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல லின்சிக்கு டவுட்டா இருக்கு. வெளியே வந்துட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அம்மா ஹீரோ பேரை சொல்லி யான் எங்க போனா, ஏவன ரொம்ப நாளா ஆளை காணா அப்படின்னு லின்சி கேட்க, இது ஒரு புது பொண்ணை பார்த்துட்டு அவளை ஹைக்கிங் கூட்டு போறேன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான் அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்கான். இங்க கேப்டன் இல்லாம மத்த எல்லாரும் அமைதியா இருக்க ஒத்த கால நேஞ்சு வந்துடுறாரு. இங்க பாருங்க, நான் ஷென்னுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன், ஷென்னு சொல்றதை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்ல ஷென்னு கிட்ட கேப்டன் ஏற்கனவே எல்லா பொறுப்பையும் கொடுத்து தானே போனாரு. ஷென்னு பாக்குறான், கேப்டன் திரும்ப வர வரைய அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். என் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். பரவாயில்ல பாத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து கேப்டனை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம நமக்கு மேட் டாக் இருக்கால ஹீரோயின், அவ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கா. அவளோட அடுத்த இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாம். யாரோ அவளோட ஃப்ரெண்ட் அங்க இருக்காங்களா, நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹீரோயின் ஷென்னை பாக்குறதுக்கு வந்துட்டா. ஷென் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல, அவன் எனக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அம்மா நான் உன்ட்ட டிரைவரை விட்டேன்ல, அவன் என்ன ஆனா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, டிரைவர் இங்க இருந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஷென்னை வண்டியில ஏத்திட்டு ஹீரோயின் அங்க இருந்து டிரைவரை தேடி கிளம்பிட்டு இருக்கா. நான் அப்பவே டிரைவரை கொன்னுடலாம்னு சொல்லிட்டு கேப்டன்ட்ட சொன்னேன், ஆனா நீ அவனை காப்பாத்த சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் விட்டு வச்சிருந்தாரு. நாங்க காப்பாத்திட்டோம்னு நினைச்சோம், ஆனா கண்ணுக்குள்ள சிகப்பு நரம்பு ஓட ஆரம்பிச்சிருச்சு. சோ விஷம் ரொம்ப ஓவரா போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம கொல்றதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருந்தோம். இப்பன்னு பார்த்து அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு ஷென்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நாங்க போறேன் அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறா. டிரைவர் நேரா வீட்டுக்கு தான் போயிருக்கான். பொண்டாட்டிய பாக்குறான். பொண்டாட்டிய பார்த்துட்டு அவளை கழுத்தை நெரிச்சு கொல்றதுக்கு போயிட்டு இருக்கான். அவன் முக்காவாசி ஒரு பீஸ்ட் ஆயிட்டான் போல. அவன் பொண்டாட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உடுங்க உடுங்கன்னு கத்திட்டு கழுத்தை நெரிக்க தாங்க முடியாம மயங்கிடுறா. ஷென்னங்க உள்ள வரான். இவனை வேகமா ஒரே அடியா அடிச்சு மயக்கம் போட வச்சிடுறான். அவன் ஒய்ஃப்க்கு ஒண்ணும் ஆகல. இங்க இருந்து நம்ம பீஸ்ட கூட்டிட்டு கிளம்பலாம். இந்த ஒய்ஃபை நான் டாக்டர்கிட்ட கூட்டு போறேன், நீ இவனை கூட்டு போ அப்படின்னு ஷென்னு கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு ஹீரோயின் கிளம்புறா. ஹீரோயின் மறுபடியும் அவளோட வீட்டுக்கு வரா. புது வெப்பன் ஒண்ணு வச்சிட்டு இருக்கா. இது ஒரு பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட்ல லைட்டா மூணையில ஒரு ஊசி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து அதுல அவர் பிளட்ட ஏத்திட்டு மறுபடியும் அந்த பிரேஸ்லெட் குள்ளேயே வைக்கிறா. இங்க நம்ம ஹீரோயினர் பக்கம் சண்டைக்கு எப்ப வேணா போக வேண்டியிருக்கும். உடம்ப இரும்பாக்கலாம் அப்படின்னு கிடைக்கிற கேப்ல உடம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை பாக்குறதுக்கு வேக வேகமா கிளம்புறான். இத லின்சி பாத்துடுறா. எங்கேயோ அவசரமா போறான். ஃபாலோ பண்ணி போகவா அப்படின்னு பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு கேட்க, வேண்டாம் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு லின்சி சொல்லிடுறா. ஹீரோயினை பாக்குறதுக்கு ஹீரோ வந்துடுறான். ரெண்டு பேரும் கார்ல உட்கார்ந்து இருக்காங்க. நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்திருக்கேன், நீ அதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். முக்கியமான எங்க ஆள் ஒருத்தர் காணாம போயிட்டாரு. எங்க கேப்டன் அவரு, என்ன வளர்த்தவரு, அவர் நான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இந்த பிரேஸ்லெட் வச்சுக்கோ. எங்க கேப்டனுக்கு இந்த பிரேஸ்லெட் பத்தி தெரியும். அவர் இதை பார்த்தாருன்னா உன்னை நம்ப ஆரம்பிப்பாரு. அது மட்டும் இல்லாம இதை வச்சு உன்னால அட்டாக்கும் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான நேரத்துல மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். இதை கையில போட்டுக்கோன்னு ஹீரோயின் கொடுக்குறா. ஹீரோ வாங்கிட்டு ஒரு நிமிஷம் இரு, பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பக்கத்துல போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வரான். அதுக்குள்ள ஹீரோயின் தூங்குறாளேன்னு வெளியவே வெயிட் பண்றான். ஒரு குட்டி தூக்கம் ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு ஹீரோயின் ஏஞ்சிடுறா. எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இந்த நேரத்துல நீ சாப்பிட்டா மட்டும்தான் உன்னாலையும் வேலை பார்க்க முடியும், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், சாப்பிடு அப்படின்னு ஹீரோ அவளுக்கு சாப்பிடுறது கொடுத்துட்டு இருக்கான். இங்க இந்த லின்சியோட டீம்ல இருந்து சில பீஸ்டுங்களுக்கு தகவல் போகுது. மனுஷ உருவத்துல மனுஷங்களோட மனுஷங்களா வாழ்ந்துட்டு இருக்க சில பீஸ்டுங்களுக்கு அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க, கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க புருஷன் பொண்டாட்டியாலாம் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது இந்த புருஷன் பீஸ்டான். பொண்டாட்டி கிட்ட பிசினஸ் டூர் போறேன் அப்படின்னு நேரா கிளம்பி ஒருத்தனோட கார்ல ஏறான். இந்த ரெண்டு பீஸ்டுக்கு மட்டும் தான் தனியா கார்ல போறாங்க, மத்தவங்க எல்லாம் ஃபிளைட்ல போறாங்க. இந்த விஷயம் எல்லாம் பத்தி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தங்கச்சி வரா. தங்கச்சி கூட்டிட்டு அந்த மேனேஜரும் வந்திருக்கா. இங்க போனீங்க காலையில, உங்களை காணோமே அப்படின்னு மேனேஜர் கேள்வி கேட்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப் இருந்தது, அங்க பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போனேன், இங்க பாருங்க பிரேக்ஃபாஸ்ட் கூட மிச்சம் இருக்கு அப்படின்னு ஹீரோ சமாளிக்கிறான். அந்த லேடி அங்க இருந்து கிளம்பிடுறா. தங்கச்சி இன்னும் சில டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறா. சில பேர் வந்துட்டு கார் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, எல்லா பீஸ்டும் ஒன்னா எங்கேயோ போறாங்கன்னா அந்த ஃபைல்ல இருந்து நான் போட்டோ எடுத்தேன் அப்படின்னு. ஹீரோயினுக்கு வேகமா விஷயத்த சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூப்பிட்டுறான் ஹீரோ. அவளுக்கும் அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்புறான். இந்த பீஸ்டுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்கேயோ போறாங்க, எதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், அதை எப்படியாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அந்த ஹோட்டல் லேடி வந்து பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டுமா சேர்ந்து அடிக்கடி எங்க ஹோட்டலுக்கு வரீங்க, சோ ஸ்வீட்டை நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இல்லன்னு சொல்ல வரா, கண்டுக்காம விட்டுடுறா. நேரா வீட்டுக்கு போயிட்டு ஷென்னுக்கு போன் பண்ணி, கேப்டன் எங்க இருக்காருன்னு எனக்கு லைட்டா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, என்ன நான் சொல்ற இடத்துக்கு நான் முன்னாடி போயிடுறேன், என்ன ஃபாலோ பண்ணி நீங்க வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிடுறா.
அந்த கார்ல 2 பேர் போறாங்கல்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்கு தான் இவ ஐடியா பண்ணிருக்கா. ஷென்னு போனை கட் பண்ணிட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த டிரைவர் இருக்கான்ல பாதி பீஸ்டா மாறி இருக்கானே, அவன் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு கிட்டத்தட்ட முழு பீஸ்ட் மாதிரி ஷென்னை கடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கான். ஷென் அவனுக்கு கையில ஏதோ ஒரு ஊசி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த 2 பேர் போற கார் எதுங்கிறத ட்ரேஸ் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. அந்த 2 பீஸ்டுங்களும் காருக்குள்ள நல்ல வேலை லின்ஷி மேடம் நமக்கு வாழ்க்கை கொடுத்து மனுஷ உருவத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க, அதுவும் பெருசா ஸ்மெல்லாம் இல்லாத மாதிரி. சோ யாரும் நம்மள கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போதே ஒருத்தன் கண்டுபிடிச்சிடுறான். நம்மள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற கார்ல ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா அப்படின்னு. வேணும்னே ரூட்டை மாத்தி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறா. வேற வழியே இல்லையேன்னு அவளோட மெசேஜ்காக வெயிட் பண்ணிட்டு என்ன பண்றது அப்படின்னு மறுபடியும் கால் பண்ண ஆரம்பிக்கிறான் ஷென். ஆனா ஹீரோயின் போற இடத்துல சிக்னலே இல்ல. நம்ம ட்ரேஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு ஷென் ஒரு பக்கம் அவங்க டீமோட கிளம்புறான். ஹீரோயின் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே போய் ஒரு இடத்துல நின்னுட்டு வெளியே வந்து தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறா. சிக்னல் வேற இல்ல, யாருக்கும் கால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறா. ஆனா ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் ஒரு கார்ல வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் சிக்னல் கட் ஆயிடுச்சு, உள்ள போலாம் அப்படின்னு கிளம்பி அவளை தேடி வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் உள்ள போறவ கிட்ட அந்த 2 பீஸ்டும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு பீஸ்ட ஹீரோயின் கொன்னுடுறா. இன்னொரு பீஸ்ட் வேகமா அவளை அட்டாக் பண்ணிட்டு இவ வயிறிலேயே பெரிய கத்தியை எடுத்து சொருவிடுது. ஹீரோயின் வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கும் போது எங்களை இப்படி கொல்லணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்ப நீ ஒரு மேட் மார்க்ஸ், உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அவன் கொல்றதுக்கு வரான். ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய வெயிட்ட இந்த பீஸ்ட் மேல போட்டுற அந்த பீஸ்ட் அங்கே மயங்கி விழுது. ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோ கார்ல போட்டுட்டு உனக்கு எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல, எந்திரி எந்திரி அப்படின்னு கத்திட்டு அவன் போயிட்டே இருக்க ஹீரோயினுக்கு அவங்க அம்மா அப்பா கூப்பிடுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம வெளியே போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல, பக்கத்துல போயிட்டோம், போதும் இதுக்கு மேல தூங்காத, எந்திரி அப்படின்னு குரல் கேட்க அம்மா அப்படின்னு கத்திட்டே ஹீரோயின் கண்ணு திறந்து பாக்குறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் தொடர்ந்து வருது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.